தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். விவசாய பெருடி மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். அதெல்லாம் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்படும். சொல்லுங்க. அது உட்கா பிரச்சனை நீதிமன்றத்தில் நீதிமன்ற வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற போது அதை பேசுவது அந்த வழக்குக்கு குந்தகம் ஏற்படும். இவ்வளவு திட்டத்தில் சொல்லியிருக்கிற இதெல்லாம் பத்திரிகையில் போட மாட்டேங்கிறீங்க, ஊடகத்தில் காட்ட மாட்டேங்கிறீங்க. இன்றைக்கு சேலம் மாநகரத்தில் எவ்வளவு பாலங்கள் இதயம் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த பொழுது அறிவிக்கப்பட்டது என்பதை விளக்கமாக தெளிவாக மேடையிலே நான் எடுத்துரைத்தேன். அதையெல்லாம் பத்திரிகை வாயிலாகவும் ஊடக வாயிலாகவும் தயவு செய்து அருள் கூர்ந்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் அதை காட்ட வேண்டும். ஏன்னா சேலம் மாநகரம் 2011க்கு முந்தைக்கு எப்போ இருந்தது, பின்பு எப்படி இருந்து பார்க்கணும். 2011க்கு முன்பு எப்படி இருந்தது, 2011க்கு பிறகு கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் எவ்வளோ வளர்ச்சி அடைஞ்சிருக்குது, எவ்வளோ திட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்குது, எவ்வளோ பாலங்கள் சாலை சந்திப்புகளே கட்டப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அருள் கூற வேண்டும். புறவழிச்சாலை அமைக்கின்ற பணியும் விரைவில் தொடங்க இருக்கிறது. அதுவும் பஸ்போர்ட் இன்றைக்கு ஆய்வு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய 2-3 இடத்திலே நாங்கள் தேர்வு செய்ய இருக்கின்றோம். அது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. எந்த இடம் என்று மத்திய அரசிடம் அனுப்பப்பட்டு அவர்கள் பார்வையிட்டு அந்த இடத்தை தேர்வு செய்வார்கள். அது விமான நிலையம் குறுகிய காலத்திலே துவங்குவதற்கு அனைத்து வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதான் நான் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொன்னேன். மத்திய அரசில் நிலையில் இருக்குது. அந்த சட்டம் மத்திய அரசாங்கம் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. மாநில அரசும் அதை நடைபெறப்படுத்தும். பெங்களூருவை இந்தியாவோட 2வது தலைநகரமாக்கணும்னு பெங்களூர்ல அமைச்சர் மத்திய அரசுக்கு அது அவருடைய கோரிக்கை, அந்த மாநிலத்துடைய கோரிக்கை வைக்கிறாரு. நன்றி. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பத்திரிகையாளர் அனைவரும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அனைவரும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கிறேன். நன்றி.